ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல். வட மாகாணத்தில் இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். கனடாவில் தமிழ் இளைஞனை நிராகரித்தாரா அனுர, சமூக ஊடகங்களில் வெளியான காணொளி தொடர்பில் கட்சி தெளிவுபடுத்தல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம் விடுத்துள்ள அழைப்பு. முள்ளிவாய்க்கால், பல்வெட்டி துறை போன்ற சொற்களை கூட உச்சரிக்க முடியாத நிலையில் தமிழர்கள், பேராசிரியர் தகவல். இந்த வருடத்தில் 4000 பேருக்கு வழங்கப்படவுள்ள ஆசிரியர் நியமனம் உறுதியளித்தார் ரணில் விக்ரமசிங்க. கார்த்திகைப்பூ விவகாரம், தெல்லிப்பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் போலீஸ் காவலரன் அமைச்சர் டக்ளஸ் நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால், வெல்வடித்துறை போன்ற சொற்களை கூட உச்சரிக்க முடியாத நிலையில்தான் தமிழர்கள் இருக்கின்றோம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தெரிவித்தார். இந்த மேடையிலே துணிகரமாக எப்படி இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று பேசிய ஒருவருக்கு வழக்கு நடைபெறுகிறது. கடந்த சனியன்று தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியினுடைய இல்ல மெய்வர்ண திறனாய்வு போட்டிக்கு நான் பிரதம விருந்தினராக சென்றிருந்தேன். அந்த இல்ல மெய்வர்ண திறனாய்வு போட்டியிலே இயற்கை அழகை, எங்களுடைய மலரொன்றை அழகுபடுத்தி அதை அடையாளமாக பூண்டிருந்த இல்லத்துக்கு வழக்கு நடைபெறுகிறது. இன்றைக்கும் அந்த அதிபர் என்னிடம் கூறியிருந்தார், அந்த இல்லத்தினுடைய அந்த அமைப்பு ஒழுங்கிலே அதிலே வணக்கம் எல்லோரும் வருக என்று இருந்தது. இன்றைக்கு அதற்கும் வழக்கு. ஏனென்றால் அந்த பூ அப்படி எல்லோரையும் வரவழைக்கிறதா. பெற்றோருக்கு வழக்கு, மாணவருக்கு வழக்கு, மாணவருடன் என்ற பாதுகாவலருக்கு வழக்கு, ஆசிரியர்களுக்கு வழக்கு, அதிபருக்கு வழக்கு. நான் நினைக்கிறேன் எங்களுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய யாழ் இணைப்பாளர் இருக்கிறார், அவர் புதிதாக அறையொன்றை திறக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது அப்படியான வழக்குகள் வர வர நாங்கள் எதை பேசுவது, எதை பேசாமல் விடுவது என்ற ஒரு அச்சம் எங்களை மேவி நிற்கிறது. நாளை இந்த புலிமார்க் சீயாக்காய் தூள், புலிமார்க் டோர்ச் லைட் எல்லாமே தடை செய்யப்படும். எதுவுமே பேசக்கூடாது. வெல்வெட்டித்துறையை உச்சரிக்கக்கூடாது, முள்ளிவாய்க்காலை உச்சரிக்கக்கூடாது, ஜஸ்மியா மஞ்சள் சிவப்பு ஆடை அணியக்கூடாது. எப்படிப்பட்ட உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பேரச்சத்தை உருவாக்கி கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்ற, திட்டமிட்டு எங்களை ஊமைகளாக்கிய முடைகின்ற ஒரு வலை பின்னலுக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கிருந்து நாங்கள் அரசியலை பேசப் போகிறோம். எது சாத்தியமானது? இன்றைக்கு எங்களை சூழ இருக்கின்ற சுதந்திரமற்ற நிலை. நான் நினைக்கின்றேன், நான் மிகவும் நேசிக்கின்ற அந்த வெடுக்குநாரி மலை, நான் அதிகம் ஆலயங்களுக்கு செல்வதில்லை, ஆனால் நான் 2 ஆலயங்களுக்கு அதிகமாக செல்வேன். ஒன்று சந்நிதியான், அடுத்தது வெடுக்குநாரி மலையில் இருக்கக்கூடிய ஆதி சிவர். அங்கு சென்ற எங்களுடைய மக்கள் கூட விரட்டப்பட்டார்கள். இன்றைக்கு நான் என்னுடைய மகனுக்காக அங்கு போக நினைத்த போதும் அச்சமுற்று நான் இருக்கின்றேன். என்னுடைய மண் அது, என்னுடைய தாய் மண் அது. அங்கு கூட என்னால் போக முடியாத சூழலிலே நாங்கள் நெருக்க வாரங்களுக்குள் ஆட்பட்டிருக்கிறோம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு கூட எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டதாக அவர்கள் புகார் அளித்திருந்தார்கள். அந்த புகாருக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் அவரும் சிலவேளை மனித உரிமைகள் சார்பாக அவரும் எங்கேயோ இடத்திலே தன்னுடைய புகாரை பதிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறாரோ எனக்கு தெரியவில்லை. இப்படியாக எங்களை சூழ அச்சுறுத்தப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள் நாங்கள் அரசியலை பற்றி பேச இங்கு விளைகின்றோம். நான் நினைக்கின்றேன், இந்த அரசு அறிவியலாளர் இதழ் ஒரு காலத்தினுடைய கட்டாயம். ஏனென்றால் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு வரலாற்றை மறந்து போயிருக்கிறார்கள். நடந்தவற்றை நாங்கள் அன்றாடம் மறந்து போய் கொண்டிருக்கின்றோம். எது நடந்தது, எப்படி நடந்தது என்பதெல்லாமே நினைவூட்டப்பட முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழலுக்குள் நான் நினைக்கின்றேன், இன்னும் ஒரு 10-15 வருடங்களுக்குள் எங்கள் வரலாற்றை மீள கட்டமைப்பதற்கு,
அல்லது எங்கள் வரலாற்றை பேசுவதற்கு கூட எங்களுக்கு வெளி இருக்குமா என்ற ஒரு பதற்றம் எங்களிலே நிறைந்திருக்கிறது. உலகமயமாதலுக்குள் நாங்கள் ஆட்பட்டு இருந்தாலும் துணைவேந்தர் அவர்கள் கூறியது போல எல்லாவற்றையுமே நாங்கள் வெளியிலிருந்து இறக்குமதி செய்கின்ற ஒரு மரபுக்குள் நாங்கள் ஆட்பட்டிருக்கிறோம். எங்களுடைய அரசியல்வாதிகளையும் கூட, எங்களுக்கான தலைவர்களையும் கூட. யாழ்ப்பாணத்தில் இருந்தான ஆளுமைகள் இல்லாமல் போய் கொழும்பிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் எங்களுக்குரிய அரசியல் தலைமைகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறான ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைக்குள்ளே நாங்கள் அரசியலை பேச விளைகின்றோம். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், அரசியல் துறை தனக்குரிய வரலாற்று கடமையை தொடர்ந்து செய்து வருகிறது. எத்தகைய இடர்பாடுகள் இருந்தாலும், எத்தகைய கெடுபிடிகள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் பேசுவதற்குரிய வெளி வேண்டும். அவற்றை நாங்கள் கருத்தாடல் செய்வதற்குரிய வெளி வேண்டும். எங்களுக்கு எது சரி எது பிழை என்பதை பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வெளி வேண்டும். அரசியலை பேசாமல் இருப்பதே ஒரு வகையான அரசியல் தான். அது மிக வெட்கக்கேடான அரசியல். இன்றைக்கு அப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றோம். அது பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அரசியலை தொடாமல் அரசியலிருந்து விலகி நிற்பதும் ஒரு வகையான அரசியல் தான். அது எங்களை ஊமைகளாக, எங்களை பேசா மடந்துகளாக ஆக்கி கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு நெருக்கடி சூழலுக்குள் இன்றைக்கு அரசியலாளன் வெளிவந்திருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்கள், அதிலும் குறிப்பாக அரசியல் துறை மாணவர்கள் ஒரு பன்முக நோக்கு கொண்ட அறிவு சிந்தனை மரபை உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அறிவு சிந்தனை மரபினுடைய ஒரு விதையாக அரசியலாளன் இங்கு வெளிவந்திருக்கிறது. துணைவேந்தர் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார், ஏனைய துறைகளை விட அரசியல் துறைக்கு ஒரு பொறுப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அந்த பொறுப்பு ஒரு சிந்தனை வளர்ச்சியை இங்கு உண்டு பண்ணுவதாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனை வளர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த பல்கலைக்கழக மண்டபங்களுக்குள் மாத்திரமல்லாமல் சமூகத்துக்குள்ளும் நாங்கள் அரசியல் பணி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய எதிர்கால கடமைகளை அல்லது எதிர்கால நோக்கங்களை அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமே நாங்கள் மட்டுப்படுத்திவிட முடியாது, அல்லது அரசியல் கட்சிகளுக்குள் மாத்திரமே நாங்கள் மட்டுப்படுத்திவிட முடியாது. அரசியல் விழிப்புணர்வு மிக்க மக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு கூட ஒரு உணர்வு மையமான மக்களாகத்தான் நாங்கள் எங்களுடைய மக்களை கட்டமைத்திருக்கிறோமே தவிர, அரசியல் ஞானமுள்ள, அரசியல் சிந்தனையுள்ள, எதிர்காலத்தை விமர்சன ரீதியாக நோக்குகின்ற ஒரு மக்கள் திரளை எங்களால் முற்றுமுழுதாக கட்டமைக்க முடியாதிருக்கிறது. 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் 74,499 இலங்கையர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அவர்களில் 34,599 பேர் வேலைக்காக வெளிநாடு சென்ற பெண்கள் என்பதும் அந்த தொகை சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் வெளிநாடு சென்ற மொத்த எண்ணிக்கையில் 46% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவ்வருடம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் வேலைக்காக வெளிநாடு சென்ற ஆண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 39,900 எனவும் பெரும்பாலான இலங்கையர்கள் குவைத் மாநிலத்துக்கு வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்களின்படி கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இலங்கையர்கள் தென்கொரியா, இஸ்ரேல் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் வேலை தேடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது ஒரு முக்கிய விடயமாகும். இதன்படி 2024ஆம் ஆண்டில் முதல் 3 மாதங்களில் மாத்திரம் தென்கொரியாவில் 2,374 இலங்கையர்களும், இஸ்ரேலுக்கு 2,114 பேரும், ருமேனியாவில் 1,899 பேரும், ஜப்பானில் வேலைக்காக 1,947 பேரும் வெளியேறியுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வேலைக்காக வெளிநாடு சென்ற இலங்கையர்கள் 2024ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் மட்டும் $9,633.8 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டில் முதல் 3 மாதங்களில் வேலைக்காக வெளிநாடு சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை 76,025 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும்
ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அனுருகுமார திஸ்ஸநாயக்க அண்மையில் கனடாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அவரிடம் கேள்வி எழுப்பிய தமிழ் இளைஞர் ஒருவர் குறித்த இடத்திலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமை தொடர்பான செய்திகளை அந்த கட்சி நிராகரித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களால் வெளியான காணொளிகள் போலியானவை என அந்த கட்சி தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவுக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்ட அனுரகுமார திசாநாயக்க டொரண்டோ மற்றும் வான்கூவர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற சிறப்பு மக்கள் சந்திப்பில் பங்கு பெற்றினார். இதன்போது புலம்பெயர்ந்த இளைஞர்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பினர். இதன் தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாக தமிழ் இளைஞன் ஒருவன் கேள்வி எழுப்பியதாகவும் இதை அடுத்து குறித்த இளைஞன் அனுரகுமாரவின் பாதுகாப்பு பிரிவினரால் வெளியேற்றப்பட்டதாக சில காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியது. இந்த நிலையில் குறித்த காணொளி போலியானது எனவும் அவ்வாறான எந்தவொரு சம்பவமும் நடைபெறவில்லை என தேசிய மக்கள் சக்தி அதன் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. இந்து கோவில்களை சிங்கள ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க பிரதமர் மோடியின் உதவியை நாடுங்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. வவுனியாவில் தொடர்ச்சியாக உணர்வு தவிப்பு போராட்டம் மேற்கொண்டு வரும் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரால் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இதனை தெரிவித்தனர். தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என பல தலைவர்கள் கூறியும் தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தமிழ் இனப்படுகொலை விவகாரத்தில் மௌனம் காக்கிறது. அவர்கள் தமிழர் ஆதரவை நாடினால் இனப்படுகொலையை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் அதனை அங்கீகரிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தன்னை இந்து மதத்தின் பாதுகாவலராக சித்தரிக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கட்சித் தலைவர் அமித்ஷா இருவரும் தங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் இந்து மதத்தின் மீது அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார்கள். அண்ணாமலை அவர்களே சிங்கள பௌத்தர்களால் குருந்தூர் மலை, பெடுக்குநாரி, கிண்ணியா வெந்நீர் ஊற்று மீது அண்மை காலமாக இடம்பெற்ற ஆக்கிரமிப்புகள் தொடர்பில் நாம் அச்சமடைந்துள்ளோம். இந்த விடயத்தில் நீங்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? நீங்கள் பௌத்தரா அல்லது இந்துவா அடையாளப்படுத்துகிறீர்கள் என்பதை அறிய விரும்புகின்றோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உண்மையில் தன்னை ஒரு பெருமைமிக்க தமிழ் இந்து என்று கருதினால் தமிழின படுகொலையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும்படியும் மோடி மற்றும் அமைச்சர் அமித்ஷாவை வலியுறுத்த வேண்டும். தமிழ் இந்து கோவில்களை விட்டு விலகுமாறு சிங்களவர்களை கேட்க வேண்டும். இந்து கோவில்களின் நீண்டகால பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடியும் அமைச்சர் அமித்ஷாவும் ஒரே இரவில் காஷ்மீரின் அரசியலமைப்பை மாற்றினார்கள். இலங்கையிலும் ஒரே இரவில் அதனை செய்ய முடியும். அப்படி நடந்தால் தமிழக தமிழர்கள் அனைவரும் பாஜகவை ஆதரிப்பார்கள் என தெரிவித்துள்ளனர். 3 வருடங்களின் பின்னர் 2024ஆம் ஆண்டில் 4000 பேருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இதேவேளை நாட்டின் பொருளாதாரம் மேலும் வலுவடையும் பட்சத்தில் அடுத்த வருடமும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு மேலதிக நிதி ஒதுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற மேல்மாகாண பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2320 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இதன்போது நியமனம் வழங்கப்பட்டதோடு ஜனாதிபதி அடையாள ரீதியில் சிலருக்கு நியமனங்களை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டு மேலும் கருத்து தெரிவிக்கையில், நீங்கள் ஒரு வகுப்பறையை மாத்திரம் பொறுப்பேற்கவில்லை, அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எதிர்காலத்தை தான் நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள். 5 வயது முதல் 19 வயது வரை உள்ள மாணவர்கள் உங்களுடன் தான் தமது நேரத்தை செலவிடுகிறார்கள். அதனால் தான் அவர்கள் வீட்டிலிருந்து பெறும் வழிகாட்டுதலை போன்றே பாடசாலைகளிலிருந்து அவர்கள் பெறும் வழிகாட்டுதல்களும் மிகவும் முக்கியமானது. அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். மாணவர்களுக்கு பாட அறிவை மட்டும் கொடுக்க வேண்டியதில்லை, இந்த மாணவர்களின் வாழ்க்கையை நீங்கள் தான் வடிவமைக்க வேண்டும். என்று இணையத்தில் பாட அறிவை பெறலாம், ஆனால் மாணவர்களின் குணாதிசயத்தை கட்டியெழுப்ப இணையத்தால் முடியாது. நாம் அனைவரின் வாழ்க்கையையும் கட்டியெழுப்புவதில் பெற்றோரிடமிருந்து பெற்ற வழிகாட்டுதல்களைப் போன்றே ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் மிகவும் முக்கியமானது. அதனால் தான் ஆசிரியர் தொழில் உயர் தொழிலாக கருதப்படுகின்றது. அந்த மரியாதையை பாதுகாக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் போலி வைத்தியர்கள் மற்றும் போலி வைத்திய நிலையங்கள் தொடர்பில் அவசர விசாரணைகளை மேற்கொள்ள சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், போலி வைத்தியர்கள் மற்றும் மருத்துவ நிலையங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் மருத்துவ கவுன்சிலின் பதிவு செய்திருக்க வேண்டும்.
மற்றும் தனியார் மருத்துவ நிறுவனங்கள் மாகாண மட்டத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் நாடளாவிய ரீதியில் பதிவு செய்யப்படாத வைத்தியர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் பல இருப்பதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அவ்வாறான வைத்தியர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்களை உடனடியாக விசாரணை செய்யுமாறு மாகாண மற்றும் மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் இவ்வாறான நிறுவனங்கள் மற்றும் வைத்தியர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சு பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் தெல்லிப்பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்தால் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. நாளை வெள்ளிக்கிழமை 5ஆம் திகதி பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. பாடசாலை இல்ல விளையாட்டுப் போட்டி தொடர்பில் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டமை தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்காக விசாரணைக்காக தெல்லிப்பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்தால் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தில் பயணிகளது நலன்கள் மற்றும் சுகாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் துரித நடவடிக்கை எடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சரின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் யாழ்ப்பாண மாநகர சபை உத்தியோகத்தர்கள், இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகள், போலீசார், சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட தரப்பினருடன் குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடிய போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த சந்திப்பின் போது யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலைய வளாகத்துள் போலீஸ் காவலரண் அமைத்தல் தொடர்பில் ஆராயப்பட்டது. காவலரணை அமைப்பதற்கான இடவசதி உள்ளிட்ட விடயங்களை போலீசாருக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகளுக்கு அமைச்சரால் அறிவுறுத்தப்பட்டது. அத்துடன் பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள வியாபார கடைகளால் பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை கருத்தில் கொண்டு அக்கடைகளை அகற்றுவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் நாட்டின் கடற்பரப்பிற்குள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருடத்திற்கு $2,000 மில்லியன் பெறுமதியான மீன்களை பிடிப்பதாக பொருளாதார நெருக்கடியை தணிக்கும் துறைசார் கண்காணிப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை 30 வருடங்களில் நாரா நிறுவனம் வடக்கு கிழக்கு கடற்பரப்புகளில் முறையான கணக்கெடுப்பை மேற்கொள்ளவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் இந்திய மீனவர்களால் கொண்டுவரப்படும் தடை செய்யப்பட்ட உபகரணங்களால் கடலுக்கு அடியில் கூட பெரும் சேதம் ஏற்படுவதாக வடக்கு மற்றும் கிழக்கு விசேட ஆய்வாளர்கள் மற்றும் குழுக்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.